ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நிதிஷ் சேகர். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீட்டில் வெந்தயக்கீரை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வாங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். உப்பு கொஞ்சமாக, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக. இப்போது வெந்தயக்கீரை வந்து கழுவி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக அதில் தண்ணி இருக்கும், அதுவும் சேர்ந்து நல்லா மாவு நல்லா பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம கையில் எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்தளவுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைச்சிக்கோங்க. இப்போ மேலாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு வாட்டி நல்லா கையில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெந்தயக்கீரை வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வாரத்தில் 1 நாளாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இப்போது நம்ம லைட்டாக சின்னதாக தேய்ச்சிட்டு அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சில்லி பவுடர் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் முக்கோண வடிவில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். மாவு லைட்டாக தொட்டு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாலாம் தேய்க்காதீங்க, மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தவாவில் போட்டு மேலேயும் கீழேயும் நல்லா எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு சிலர் வந்து சைட்லலாம் நல்லாவே வேகாது, நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சென்டரில் மட்டும் வெந்திருக்கும், சைடில் வேகாது. இது வந்து கோதுமை மாவு இல்லையா, நல்லா கொஞ்ச நேரம் பாருங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயக்கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபனு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாவும் இருக்கும், ட்ரையும் ஆகாது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்த்தியானதும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெந்தயக்கீரை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.